திஸ் இஸ் லலிதா ஹியர் ஃப்ரம் டாஸ்லிங் பிளிங்க்ஸ். கையில் வந்து நான் சாரீஸ் என்ன வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா? கிளைண்ட்டோட சாரீஸ் தான். பொங்கலுக்காக என்னோட கிளைண்ட்ஸ் ஒவ்வொருத்தராக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. சாரீ ப்ரீப்ளீட்டிங்காக கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சாரீ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக இப்போ இனிமேல் தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால கையில் வச்சிருக்கேன். சாரீஸ் வந்து பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சீசன் டைமில் ரொம்ப அதிகமாக வரும். ஸோ அந்த சாரீஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். சீசன் டைம் இன் சென்ஸ் நமக்கு சலூன் சர்வீஸும் வரும். அதே சமயத்தில் வந்து பிரைடல் ஒர்க் இல்லை மேக்கப் எந்த மாதிரி ஒர்க் வந்தாலும் நம்ம அது எல்லாத்தையுமே ஒரே டைமில் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஹெக்டிக்காக போகும். ஸோ அதனால நான் சாரீ ப்ரீப்ளீட் பண்ணுறதுக்கு யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கிளாஸஸும் நான் எடுக்கிறேன். நீங்கள் கற்றுக்கிட்டு என்னோட ஷாப்பில் நான் வந்து தண்டையார்பேட் சென்னையில் இருக்கேன். நீங்கள் என்னோட ஷாப்க்கு வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு அதே மாதிரி நீங்கள் வந்து என்னுடைய கண் பார்வையில் என்னோட கிளைண்ட் சாரீஸை நீங்கள் பண்ணி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சில பேர் கற்றுக்கிட்டாங்க, ஆனால் அவங்க வீட்டில் வச்சு பண்ணித்தரேன்னு சொன்னாங்க. எனக்கு அது உடன்பாடு இல்லை. ஏன்னா கிளைண்ட்டோட சாரீஸ் வந்து நான் என்னோட சாரியை விட நான் ஒரு மேலே படி அதுக்கு மேலே தான் நான் யோசிப்பேன். ஏன்னா அவங்களோட சாரீ நான் ரொம்ப சேஃபாக கொடுக்கணுன்றதுல டச்வுட் இது வரைக்கும் எல்லா சாரீஸுமே நான் சேஃபாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் எனக்கு நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுக்குறீங்கன்னா சாரீஸ் வந்து ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக அவங்களுக்கு வந்து சேஃபாக கொடுக்கணும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அப்கமிங் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு இதுக்கான எப்படிலாம் சாரீ ப்ரீப்ளீட் பண்ணன்ற வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் நான் காட்டுறேன்.